நீ வேஷங்களை போட்டுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயா? உன் வேஷம் ஒரு நாள் கலையும். உன் வேஷம் ஒரு நாள் கலையும். யூதாசை போல நாண்டு கொண்டு சாகக்கூடிய நிலைமைகள் வரும். பார்த்துக்கங்க, யூதாசை போல நாண்டு கொண்டு சாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவனுக்கு பயப்படாதவனுடைய நிலைமை இதுதான். நான் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். நீ எவனா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, பலிபீடத்துல ஏறி நிக்கிறியா? தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பயந்து நட்டக்கத்தோடு அவருடைய பாதத்துல வந்து அமர்ற என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ உன் பாட்டுக்கு ஆட்டத்தை போட்டு பலிபீடத்துல கிறிஸ்துவோட நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பை யாரால் சகிக்க கூடும்? மனம் திரும்பு. நீ பெண் ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, ஆண் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த வருடம் உனக்கு தவணையாக கொடுக்கப்பட்டது. அநேக ஆத்துமாக்களை சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். அநேக ஆத்துமாக்களை நரகத்துக்கு நிறைய வழிநடத்தி கொண்டிருக்கிறான். கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்க. இல்ல இல்ல, நீங்கத்தான் வெள்ளை வெள்ளையும் போட்டு எங்களை ஏமாத்துறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை. அது உங்களுடைய பிரச்சனை. ஒருவனை பார்த்தால் தெரியும் இவன் உண்மையான கிறிஸ்தவ ஊழியக்காரனா, இவன் உண்மையாய் கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற விசுவாசியா என்று பார்த்தால் தெரியும். ஆவிகளை பகுத்தறியுங்கள், ஆவிகளை பகுத்தறியுங்கள். இது எந்த ஆவி? இது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியா, இல்ல லூசிபரால் அனுப்பப்பட்ட ஆவியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஒரு ஓப்பன் டாக்க நான் ஒன்று சொல்லுகிறேன். லூசிபரின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, மியூசிக்குகளை போட்டு அந்த மியூசிக்குகளை கொண்டு மக்களை கவர்ச்சியாய் கொண்டு வருகிற அதுதான் லூசிபரின் ஆவி. தெளிவடையுங்கள், விழிப்படையுங்கள். கர்த்தர்